வாங்க பேசலாம். இது நம்ம டெக்கு. ஹலோ டூட்ஸ், வெல்கம் டு இது நம்ம டெக்கு வித் தனுஷ். ஸோ ஒரு பக்காவான ஒரு பாட்காஸ்ட் சீரீஸில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம தமிழ் ஃபோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 டெக்கி லெஜெண்ட்ஸை அவங்கள பேச வச்சு அவங்களோட ரியல் டைம் டெக் இன்சைட்ஸையும் அண்ட் ப்ளஸ் அவங்களோட ரியல் டைம் லைஃப் லேர்னிங்ஸையும் நம்மள பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம கூட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ மோர் ஃபர்தர் டிலே, ஐ வாண்ட் டு வெல்கம் பவானி. ஹலோ பவானி, எப்படி இருக்கீங்க? ஹாய் தனுஷ், ரொம்ப நல்லா இருக்கேன். This is my first Tamil podcast. Feels very weird. Thank you. So for our audience, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் பவானி, பக்கா சென்னை பொண்ணு. Born, brought up, everything is here, studied here, tried moving out, didn't happen, but over a point சென்னை மேல ஒரு மாதிரி ஒரு லவ் வந்துருச்சு. I love Chennai beaches and and professionally I'm a software engineer, and recently I joined Stitchflow as a head of engineering. Yeah, that's great. I know நீங்க இப்போ நீங்க ஹெட் ஆஃப் இன்ஜினியரா ஜாயின் பண்ண முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் நத்திங் அபவுட் ஃப்ரீலான்சிங், ரைட்? ஸோ let we take this segment to completely about freelancing. So first of all, what is freelancing? So apart from ஒரு எம்என்சி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் செல்ஃபாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் ஒரு டெக்கி பெர்ஸ்பெக்டிவ்ல? நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன், ரைட்? ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் மை கெரியர் நான் ஃபுல்லாக எம்ப்ளாயியாக மட்டும் தான் இருந்தேன். அண்ட் தென் நடுவில் ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். அண்ட் தென் மறுபடியும் கெரியர்க்குள்ளே வரும்போது ஐ ஹேட் டு டேக் அ சாய்ஸ் வெதர் டு கோ பேக் ஃபுல் டைம் போகிறதா இல்லை வேற என்ன பண்றது அப்படின்னு. ரொம்ப நாளா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அட்டெம்ப்ட்ல பார்ட் டைமா ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் இஸ் பேசிக்லி கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் ரேதர் தென் ஒரு கம்பெனிக்கு ஃபுல் டைமா நீங்க உங்க டைமை கமிட் பண்றதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்டை நீங்க கமிட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டை டெலிவரி பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. லைக் யுவர் பேமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டெலிவரி. ஸோ லைக் இப்போ தே வில் பே ரைட் ஃபார் அவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் லிட்டரலி நீங்கள் ரெண்டுத்துலையுமே ஒர்க் பண்ணீங்க சொன்னீங்க. லைக் நீங்கள் ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? எது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது நம்மளோட லைஃப்ல எந்த பொசிஷன்ல இருக்கோன்றதை பொறுத்தும் இருக்கு. காலேஜ் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற பவானியை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. ஏன்னா அப்போ யூ நீட் குட் காலீக்ஸ், உங்களுக்கு மென்டர் பண்றதுக்கு, கோச் பண்றதுக்கு உங்களை சுத்தி உங்களை விட நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருக்கணும். எக்ஸாக்ட்லி. 2020 அப்புறம் இருக்கிற பவானியை கேட்டீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு டைம் ரொம்ப முக்கியமா இருந்தது, ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமா இருந்தது, எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணுன்றதெல்லாம் முக்கியமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல ஃப்ரீலான்சிங் தவிர வேற ஆப்ஷன்ஸ் எனக்கு பெருசா தெரியல. ஓகே, குட். ஸோ ஐ கன்வெர்ட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் டு பவானி. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும். அண்ட் ஆல்சோ தே ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் டு டூ ஃப்ரீலான்சிங். அண்ட் தேர் இஸ் சம் சேலஞ்ச். என்னன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பிடிக்குது லில் பிட் ஹார்ட். ஸோ ஹவு கேன் தே அச்சீவ் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவங்க எப்படி கிராப் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் இன் இப்போ இருக்கிற ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டுக்கு? நான் இதை ஷோகர் கோட் பண்ண விரும்பல, பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு. ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் and freelancers and techies, everybody, market is bad. அது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. இட்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். எதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறோம், நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில்ஸை ப்ரொஜெக்ட் பண்றோம், நம்ம எப்படி அதை மார்க்கெட் பண்றோம் அப்படிங்கிறது தான். எனக்கு ஃப்ரீலான்சிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது காரணம், நான் ஃபுல் டைம் இருக்கும்போதே நிறைய பிளாக்ஸ் எழுதுவேன், டெக்னிக்கல் டாக்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு பர்சனல் பிராண்ட் இருந்தது. அது எனக்கே ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் ஆச்சு. நான் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீலான்சிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் ஐ வாஸ் ரியலைசிங், நமக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருந்ததா. பிகாஸ் ஒவ்வொரு டாக் நம்ம கொடுக்கறதும், ஒவ்வொரு பிளாக் போஸ்ட் நம்ம எழுதுறதும் இட்ஸ் அ மைல் ஸ்டோன், இட்ஸ் மார்க் இன் ஆர் கேலண்டர் மாதிரி நம்மளோட கிரெடிபிலிட்டியை உலகத்துக்கு சொல்றது. ஸோ மை ஸ்ட்ராட்டஜி டு யூனோ நம்மளோட கிரெடிபிலிட்டி, நம்மளோட ஸ்கில் என்ன அப்படின்னு உலகத்துக்கு சொல்றது தான் தி பெஸ்ட் வே டு கெட் ஆர் கிளைண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைப்பேன்.
எக்ஸாக்ட்லி. ஸோ ஆக்சுவலி இதுல ஒரு சின்ன லீவாயும் இருக்கு. நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன மென்டாலிட்டி, நம்ம வந்து ரொம்ப பெருமை பேச மாட்டோம், ரொம்ப வந்து நம்மள புகழ்ச்சி எல்லாம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சது. விமன் டெக் மேக்கர்ஸ் ஐ எம் ரிமார்க்கபிள், there is ஒரு கோட் இருக்கு. அது ஐ திங்க் இட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. இட்ஸ் நாட் பிராகிங் when it's fact. Actually, it's true. Okay, let me move to the next question. So, as நீங்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தீங்க, இப்போ கம்பெனியில் வந்து ஹெட் ஆஃப் இன்ஜினியர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி வாட்ஸ் வாட்ஸ் ரியல் ரீசன் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்லேருந்து இந்த லீடர்ஷிப் ரோலுக்கு வந்ததுக்கு? இஸ் தேர் எனி பர்சனல் ஆர் இஃப் யூ ஆர் திங்கிங் எனி ப்ரொஃபஷனலி அப்பார்ட் ஃப்ரம் திஸ்? ஃப்ரீலான்சிங் நான் மெஜாரிட்டியா பண்ணது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல, which means ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், for 1 year கான்ட்ராக்ட் இருக்கும், you will go and fix that problem, come out. So what I realized from 2020, right? So அந்த 3 yearsல வந்து என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, I am a person who get attached to the company in somehow. What I mean by that is I want purpose in life. Without purpose, I don't see growth, right? Exactly. And purpose, அந்த 3 வருஷம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஸ்கூல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஸ்கேல்ல சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஆம்பிஷன்ஸ் இருந்தது. Now I am at a point, I want purpose in life. I want to leave my mark in life. அது எப்படி பண்ணலாம், எது பெஸ்ட் வேயா இருக்கும் அப்படின்னும் போது ஓகே லீடர்ஷிப் ட்ரை பண்ணலாம். லீடர்ஷிப்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி எவ்வளவு க்ரோ ஆகுது, அது நம்பர் 1. நம்பர் 2, உங்க டீம் எவ்வளவு க்ரோ ஆகுது அப்படிங்கிறது. Now I manage about 6 people and the 6 people's growth depends on how I nurture them, how I mentor them, all of that. So அந்த ஜர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் ரோல். Yeah, that's really great. So you are building a team actually, so you are making the team to be perform well. So நிறைய things இருக்கு actually leadershipல in my perspective. சரி ஓகே, நான் வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் அண்ட் ஐ திங்க் இது ப்ரொஃபஷனலான கொஸ்டினா பர்சனலான கொஸ்டினா எனக்கே தெரியல. பட் இஃப் யூ ஹாவ் வில்லிங் டு ஆன்சர் திஸ்னா கம்பல்சரி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போது அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக டெக்கில் இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு டெக்கில் வந்து ஒரு ஃபெயிலியர் பிரேக் பாயிண்ட் இருந்திருக்கும், ஒரு சக்ஸஸ் பிரேக் பாயிண்ட் இருந்திருக்கும். பட் அது ரெண்டுத்துலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஃபெயிலியர்லேருந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் சக்ஸஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு லேர்னிங்ஸ் உங்களோட லைஃபை இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா அது எந்த லேர்னிங் நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, ஆக்சுவலி ஃபெயிலியர் பிரேக் பாயிண்ட், சக்ஸஸ் பிரேக் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே பிரேக் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். The year 2020 when I got into really serious burnout and I couldn't work. Okay. நிறைய பேருக்கு இது தெரியும் நினைக்கிறேன். I couldn't work for about year அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But I got recovered in 8 months or so and I wanted to work again. So that was the major downfall. I wouldn't call it downfall. ஒரு pivotal moment அப்படின்னு வேணா சொல்லலாம். வேற என்ன இருக்கு other than a full time job அப்படின்னு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சது. ஃபுல் டைமா ஒர்க் வேண்டாம், பார்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சது. லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கிரியேட் பண்ணது அந்த டைம்ல தான். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் அவென்யூஸா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சது அந்த டவுன்ஃபால் தான். ஸோ ஜென்ரல் அட்வைஸ் என்னன்னா, பர்ன் அவுட் வரக்கூடாது. இட்ஸ் வெரி பேட். ரெக்கவரி டேக்ஸ் அ லாங் டைம். வரக்கூடாது. பட் ஐ வுட் ஸ்டில் கன்சிடர் தட் அ பிளஸிங். எக்ஸாக்ட்லி. பர்ன் அவுட்ஸ் தான் லேர்னிங்ஸ் இருக்கும். இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் தான் வரும். சொல்லிட்டு எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய பர்ன் அவுட்ஸ் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், டு பி ஆனஸ்ட். ஓகே, ஐ வில் ஹாவ் ஒரு மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளாக, நான் உங்ககிட்ட பர்சனலாகவே கேட்கணும்னு நினச்சேன். வாட் இஃப் பவானி இஸ் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்? நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன இருப்பீங்க? அது ஆக்சுவலி நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் என்னவா ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. I'm a person of multiple interest. எது கத்துனாலும் ஒரு மாதிரி உள்ள போய் அதை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு. லைக் லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசா நிறைய கத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எது கத்துக்கிட்டாலும் உள்ள போய் டீப்பா கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்ட் இஸ் மை, யூ ஆல் நோ, லைக் ஆர்ட் இஸ் மை செகண்ட் லவ் மாதிரி. ஆர்ட்னா சும்மா பெயிண்ட் பண்றதோட நிறுத்த மாட்டேன். உள்ள என்ன டெக்னிக்ஸ் இருக்கு அந்த மாதிரி டீப்பா போய் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ I wish I would have become an artist if not for techie. வாவ், தட்ஸ் ஆக்சுவலி தெரியும். லிட்டரலி எனக்கு உங்களை பார்த்தா ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த மீம் தான் ஞாபகம் வருது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்து இப்போ டு பி ஆனஸ்ட் நானும் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் டு பி ஆனஸ்ட்
ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடா இது ரொம்ப ட்ரையா போற மாதிரி, இது கத்துக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். பட் இட்ஸ் ரியலி சவுண்ட்ஸ் குட். எனக்கு இது ஒரு ஃப்ரெஷ் அப் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ஹோப் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ் அப்ஸ் கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு த டாபிக் இஸ் நத்திங் அபவுட் உமன் இன் டெக். ஸோ வாட்ஸ் யுவர் விஷன் அபவுட் திஸ் இன் ரியலி இன் உமன் இன் டெக்? உமன் இன் டெக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? And how it's need for our society, especially in India and especially in our zone. ஓகே, விமன் இன் டெக் பத்தி பேசணும்னா நிறைய பேசுவேன். பேசலாம், நிறைய பேசலாம். We need a separate podcast for that. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் பார்த்துட்டு நிறைய பேரோட கொஸ்டின் என்கிட்ட என்னன்னா, இப்போதான் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, நமக்கு எதுக்கு விமன் இன் டெக் வேணும், நம்ம வந்து எல்லாத்தையும் ஈக்குலிபிரியம் பண்ணிட்டோமே, விமன் ஆர் ஈக்குவல் தானே அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. தட் இஸ் மை கரண்ட் ஸ்டேட். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டெக்ல மட்டும் தானா, விமன் இன் டெக்னா டெக்கு மட்டும் தானே நம்ம பேசணும், ஏன் டெக் தாண்டி விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குன்னா, சொசைட்டியில நம்மளோட சொசைட்டி ஸ்ட்ரக்சர் பண்ண விதம் வந்து இங்கே மட்டும் இல்லை, அக்ராஸ் த வேர்ல்ட் சொசைட்டி இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் சச் அ வே தட் இட் இஸ் நாட் எனேபிளிங் விமன் டு பி தெம்செல்வ்ஸ். நிறைய ஜட்மெண்டலான கமெண்ட்ஸ் இருக்கு. உலகத்துக்காக நிறைய நாங்க எங்களை ஆப்டிமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா we will go through a lot of struggles. அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியே எங்களோட எனர்ஜி நிறைய லூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி பாய் இன் த சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ டு அ ஜாப். பட் 10 years பேக் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் வேலைக்கு போகணும்னு சொல்லும் போது they were like, நிஜமாவே போகணுமா, நீ போய் என்ன பண்ண போற? அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டில்ஸ் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வர வேண்டியது இருக்கு. இதுக்கும் முன்னாடி, எனக்கும் முன்னாடி வேலைக்கு போன சர்டைன் விமனை நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து, வேலைக்கு போயிட்டு எப்படி குழந்தைங்களை பார்த்துப்ப, குழந்தைங்களை ஒழுங்கா பார்த்துக்க முடியுமா, நீ ஒரு நல்ல மதரா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மென்னுக்கு கேட்கப்படுறது இல்லை, பட் விமனுக்கு கேட்கறாங்க, இன்னமும் கேட்கறாங்க. ஸோ சொசைட்டியாவே நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கும் போது நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிற மேஜர் ப்ராப்ளம் தான் வந்து விமன் இன் டெக்னு நான் பாக்குறேன். ஒரு சொசைட்டி ஒரு பர்டிகுலர் ஜெண்டரை வந்து அப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஜெண்டருக்கு அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எப்படி கொண்டு வந்து கொடுக்க போறோம்? அப்போ அவங்கள மட்டுமே நம்ம எனேபிள் பண்ணிட்டு இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து கெடுதல் பண்றோம்னா கிடையாது, அப்சல்யூட்லி நாட். பட் இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ப்ரிவிலேஜஸ் கத்துக்கணும், பயாசஸ் கத்துக்கணும். அதனாலதான் சொன்னேன் அது ஒரு பெரிய பாட்காஸ்ட் லெவல் கான்வர்சேஷன். எக்ஸாக்ட்லி. இது வந்து சின்ன பேசுற விஷயம் இல்லை. அண்ட் நீங்க பேசின அந்த சின்ன விஷயத்துலயே வந்து நான் ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரியலி இதெல்லாம் கரெக்ட்ல அப்படின்ற மாதிரி எனக்கே லிட்டரலி இருக்கு. ஓகே, ஐ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் மக்களே கண்டிப்பா உமன் டெக் பத்தி ஒரு தனி பாட்காஸ்ட் நம்ம சீரியஸாவே பண்ணலாம். ஐ வில் மேக் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தட் வெரி சூன். ஓகே, நான் அதே டாபிக்ல இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது லிட்டரலி நான் என்னோட லைஃப்ல எஸ்பெஷலி இன் உமன் இன் டெக்ல நான் வந்து சில பேர் சொல்லி நான் ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம இருக்கிற ஜோன்ல வந்து நிறைய டெக் மீட்டப்ஸ் நடக்குது இல்லை, லைக் கம்யூனிட்டி மீட்டப்ஸ், கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் நடக்குது. யூ நோ தட், ஹோப் யூ நோ தட் பவானி. ஸோ அதில் வந்து நான் எப்பவுமே பார்க்குறேன், அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்னால் பார்க்கவே முடியல. டு பி ஆனஸ்ட், ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தால் கூட மோஸ்ட்லி அங்கே வந்து மென்ஸோட ஸ்ட்ரென்த் தான் 60% இருக்காங்க, உமன்ஸ் 40% இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைவர்சிட்டி வந்து நம்மளால அந்த என்ஷூர் பண்ண முடியல. அது அந்த ஒரு டைவர்சிட்டி நம்மளால என்ஷூர் பண்ண முடியல. அதை எப்படி என்ஷூர் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எனக்கு பர்சனலா வந்து ஒரு கொஸ்டின் இது. டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து வெரி சப்ஜெக்டிவ் டாபிக், ரைட்? டைவர்சிட்டி எக்ஸாக்ட்லி என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். நான் இது ஓப்பனாவே சொல்றேன், மெஜாரிட்டி ஆஃப் த கான்ஃபரன்சஸ் வந்து இப்போ 2 வாரம் இருக்க வச்சுக்கோங்களேன். கான்ஃபரன்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவசரமா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ஹே 2 வீக்ஸ்ல கான்ஃபரன்ஸ் இருக்கு, எங்களுக்கு விமன் ஸ்பீக்கர் வேணும், நீங்க வந்து பேசுறீங்களா அப்படின்னு. கேன் யூ இமேஜின் ஹவு ஹியூமிலியேட்டிங் தட் இஸ் as a woman in tech? This is the reality that I'm talking. I don't want to sugarcoat it. I don't have anything against it. This is the current state of diversity. ஏன் diversity பண்றோம்னு தெரியாது, ஆனா ஒரு பேனல் ஃபுல் ஆஃப் மென் போட்டுட்டா நாங்க தப்பா தெரியும் அப்படிங்கிறதுக்காக டைவர்சிட்டி பண்ணா it wouldn't work. டைவர்சிட்டி பண்ணணும்னா you should care about it. And if you care about it, you should know why you are doing it. ஒரு இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது டைவர்சிட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவரை கொண்டு வரும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வரும். விமன் சென்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் பேசுறதுக்கு விமன் ஷுட் பி ஆன் தட் பெஞ்ச். அப்படிதான் நம்ம மெட்டர்னிட்டி இஷ்யூஸ்க்காக, மெட்டர்னிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் பீரியட் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன்ஸ் விமனை வந்து அந்தந்த இடத்துல அவங்களுக்கான பவரை கொடுத்து உட்கார வச்சதுனாலதான் வந்தது. ரெஃபார்மேஷன் வந்து
லைக் அந்த ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டவங்க இல்லாம அந்த டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வுடன்ட் பி நைஸ். தட் இஸ் வை யூ நீட் டைவர்சிட்டி. அது இல்ல அப்படிங்கிற நவ் மெஜாரிட்டி ஆஃப் த டைவர்சிட்டி திங் ஐம் சீயிங் இஸ் ஓகே எனக்கு டைவர்சிட்டி வேணும், வேர் கேன் ஐ கோ கெட் விமன். அப்படி பண்ணோம்னா அது ஒர்க் ஆகாது. நம்ம ரியலாவே எனக்கு டைவர்சிட்டி வேணும்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் அட் த மீட்டப் லெவல். அதே கான்ஃபரன்ஸ்க்கு மந்த்லி மீட்டப்ஸ் நடக்கும். அப்போ அங்கேயே போய் ஏன் விமன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏன் விமன் வரமாட்டேங்கிறாங்கன்னா சாட்டர்டே மார்னிங் இஸ் அ வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் ஆல் விமன். அன்னைக்கு மார்னிங் தான் அவங்க கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்றாங்க, அன்னைக்கு மார்னிங் தான் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றாங்க, அன்னைக்கு மார்னிங் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கிளீனிங் நடக்கும். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அகைன் we need women voices. ஸோ கைண்ட் ஆஃப் சிக்கன் எக் ப்ராப்ளம் தான் அது. அந்த ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வரணும்னா பீப்புள் ஹூ கேர் அண்ட் இட்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். நான் சும்மான்னு சொல்லலை, நிறைய டைம் யோசிக்கணும், அதை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும். இது ஒர்க் ஆகுதா? இட்ஸ் லைக் ரன்னிங் அ கம்பெனி. விமன் டெக் மேக்கர் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் ரன் பண்ணதுனால நான் சொல்றேன் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அப்போ எனக்கு பண்றதுக்கு எனர்ஜி இருந்தது, நான் பண்ணேன். ஆனா இப்போ என்ன கேட்டீங்கன்னா என்னால அந்த எனர்ஜி மறுபடியும் போட முடியாது. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். பட் டைவர்சிட்டியை இந்த ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சோம்னா தான் டு பிரிங் வெரைட்டி அண்ட் ஃபிளேவர் அண்ட் டைவர்ஸ் செட் ஆஃப் தாட்ஸை வந்து உள்ள கொண்டு வரணும். அப்போதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ் ஒரு குளோபல் லெவல்ல நம்ம வந்து மேலே போக முடியும். எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே, ஐ வில் ஆஸ்க் சேம் இதே டாபிக்கே நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்குறேன். என்னன்னா, இது என்னோட ரியல் லைஃப்லையும் இதை என்னோட ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். நாட் ஒன்லி மை ஃப்ரெண்ட், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் ரியலி ஃபேஸிங் தட். ஸோ இஃப் வந்து ஒரு கேர்ள்க்கு ரியலி டெக் மேலே ஒரு கிரேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டப் அட்டன் பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்கு. பட் அவனுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி வரணும், அந்த மீட்டப் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி their parents are really not supporting that. I'm right? இது எங்கே நிறைய இடத்துல நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த கேர்ள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் ஃபார் தேர் பேரண்ட்ஸ் வாட் யூ ரியலி வாண்ட் டு சே? இது என்னோட கதையை கேட்ட மாதிரியே இருக்கு. ஏன்னா மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் வெரி சப்போர்ட்டிவ் இனிஷியலி. த இயர் வாஸ் 2016. நான் காலேஜ் முடிச்சிட்டேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குன்னே கண்டுபிடிச்சேன். 2 months into the community, like 2-3 months into the job, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அண்ட் அந்த ஈவெண்ட்டோட ப்ரிப்பேரிங் ஈவெண்ட், இட் வாஸ் அ ஒர்க் ஷாப்போட ப்ரிப்பேரிங் ஈவெண்ட். ஸோ அந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளாட்ல இருக்கு. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன், அம்மா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ல வந்து ஒரு ப்ரீ ஈவெண்ட் இருக்கு, நான் வந்து போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஃப்ளாட்லையா? யாரு, என்ன, எப்படி, எங்க, எத்தனை மணிக்கு போவ, எத்தனை மணிக்கு வருவ, சேஃபா, உன் கூட யார் வராங்க? அந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நம்மள மாதிரி நர்ட்ஸ் யாரும் இல்லை. அப்போ வந்து ஐ டோன்ட் நோ எந்த நம்பிக்கையில விட்டாங்கன்னா இது ஒரு ஹியூஜ் கான்வர்சேஷன். திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங், வெரி டயரிங் அட் சம் லெவல். பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடும் நிறைய பேருக்கு. அதனாலேயே அங்கேயே கட் ஆஃப் பண்ணி சரி எதுக்கு அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துடும். அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு ஐ ஹேட் அ கிரேட் டைம் தேர். த ஃபாலோயிங் டே ஒர்க் ஷாப்லயும் நிறைய chips எல்லாம் பர்ன் பண்ணி, இட் வாஸ் அ ஹார்ட்வேர் ஈவெண்ட். ஸோ chips எல்லாம் பர்ன் பண்ணி ஐ ஹேட் so much fun. That was my first event. நான் மறக்கவே மாட்டேன். I made lot of friends in that event also who are my friends even today. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது வந்து நீங்க தனியா கோ த்ரூ பண்ற விஷயம் மட்டும் கிடையாது. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஜஸ்ட் யூ. உலகத்துல இருக்க எல்லா விமெனுக்கும் இது நடக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி நான் நார்மலைஸ் பண்ண விரும்பல. பட் அதுக்காக டோன்ட் ஷ்ரிங்க் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சுருக்கிக்காதீங்க. இந்த ஸ்ட்ரகிள் unfortunately நம்ம go through பண்ண வேண்டியதான் இருக்கு. But 10 years later you will thank yourself because you did it. So if it takes a fight, go for that fight. If people are being judgy about you for that, if people are giving you names for that, if people are giving you tags for that, go for it. Take it with all your heart. 10 years later that version will thank you so much for doing that. Yeah, so for their parents விட்டுங்க. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் ஆர் ரியலி அப்டேட்டிங் இருந்தாலும் பட் they are thinking about this la. Yeah, பேரண்ட்ஸுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து they are the most supportive people in the world அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா யாருமே நம்ப கூட மாட்டாங்க. பட் அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இப்போ நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நீ ஆஸ் பேரண்ட் அவங்களும் க்ரோ ஆவாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பட் கரண்ட்லி இஃப் யுவர் கிட்ஸ் வாண்ட் டு டூ சம்திங்,
உங்க கிட்ஸ் வந்து ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க லைஃப்ல, ஆனா அது உங்களுக்கு புரியல. என்னது இது இதெல்லாம் சொல்றா எனக்கு புரியலன்னும் போது ஒரு பயம் ஒண்ணு வருது அவங்களுக்கு. என்னடா இது புதுசு புதுசா பேசுறாங்களே, நம்மள விட்டு போயிருவாங்களோ, இல்ல இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்ற ஒரு பயம் வருது. அந்த பயத்தினால நீ அத பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நான் சொல்றது 2 தான். ஒண்ணு, இந்த டைம்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. ஓகே நீ போய் ட்ரை பண்ணு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ட நீங்க குடுங்க. இல்லையா, அந்த பயத்த நீங்க போக்கிக்கிறதுக்கு உங்கள நீங்களே அதுக்கு தயார்படுத்திக்கோங்க. நீங்க போய் அத பத்தி படிங்க. ஒரு மீட்டப்னா என்ன? கான்ஃபரன்ஸ்னா என்ன? அதுல என்ன நடக்கும்? இல்ல கூட போங்க. ஆக்சுவலி எங்க அம்மா வந்து இது சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ முதல்ல இதெல்லாம் பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. மீட்டப்னா என்ன? கான்ஃபரன்ஸ்னா என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது." அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. ஸோ இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது அப்படின்னும்போது, ஓகே. ஸோ அவங்களுக்கும் ஒரு எவல்யூஷன் தேவைப்படும். அந்த எவல்யூஷன்ல ஒண்ணு அந்த பயத்த போக்குறதுக்கு நீங்க அந்த பயத்த மறைச்சிட்டு சப்போர்ட்டிவா இருக்கலாம். இல்ல அந்த பயத்த போக்குறதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பசங்க மேல ட்ரஸ்ட் இருக்கணும் அட் சம் லெவல். ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அந்த பயம் வந்து கொஞ்சம் ஈஸியா போகும். பட் தட்ஸ் த ஒன்லி வே. எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்ன்ற விஷயம் தான் அங்கே இருக்கேன். ஆக்சுவலி விஷயமே அதுதான். ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு, டு பி ஆனஸ்ட். அதுதான் இங்கே சினாரியோ நடக்குது. நாட் ஒன்லி இன் மை சர்க்கிள், எங்க நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் போய் பர்சனலாக சில பேர்கிட்ட பேச சொல்லியும் லிட்டலி என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் வேணான்ட்டாங்க, அவங்க யோசிக்கிறாங்க தூரம் அனுப்புறதுக்கு அப்படின்ற டாக்ஸாக் எக்ஸ்பிளைன் ஒரு மாதிரி திங்கிங்காக இருக்கும். என்னடா இது இங்கே இருக்கிறதுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ யுவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டிங் ஆன்சர் வில் சேஞ்ச் த மைண்ட் ஹோப். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஓகே, நம்ம லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் இட் ரியலி டெக்னிக்கலி ப்ரொஃபஷ்னலி. ஸோ வந்து நான் என்ன கேட்க நினச்சேன்னா, யாரா அந்த பையன் யாரா அந்த பொண்ணு மூமெண்ட் இன் யுவர் லைஃப்? இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் எல்லாருக்கிட்டே நான் அந்த கொஸ்டின் கேட்கலாம் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதில் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் நீங்கள் வந்து இவங்களை நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன், ஸோ வில் பி எ மென் ஆர் உமன் ஹூவர் இட் இஸ், அந்த மாதிரி பர்சனாக யாரு, அவங்கள பற்றி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயோ தனுஷ், தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் செஷன், லைக் திஸ் செக்மெண்ட் இந்த கொஸ்டின். ஏன்னா இவரை பத்தி பேசாத இடமே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் இட்ஸ் வெரி எமோஷனல் ஃபார் மீ அட் சம் லெவல். அவங்க பேர் வந்து மிஸ்டர் துரை தோட்லா. அண்ட் அவரோட காலேஜ் ஃபைனல் இயர்ல பார்த்தேன். தட் காலேஜ் ஃபைனல் இயர்ல ஐ வாக்ட் அப் டு ஹிம் அண்ட் செட், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து, நீ போய் பைத்தன் படிச்சுட்டு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாரு. அடுத்த ஒரு வருஷம் நான் அவரை பார்க்கவே இல்லை, பைத்தனும் படிக்கல. ஜாவாலேயே என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை முடிக்கிறேன். அந்த அதே ஜாவா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அவர் முன்னாடி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். நிறைய பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, காலேஜ்லேயே தான் இது. நிறைய பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க. என்னோட ஃபைனல் இயர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஜாவால எழுதுனது, இன்னும் நான் பைத்தன் கற்றுக்கல. ஆஃப்டர் த ப்ரெசன்டேஷன் அவர் என்னோட நம்பர் என்னோட ஹெச்ஓடிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அவளை வாங்கிட்டு, பவானி, ஐ ரன் அ கம்பெனி, ஆக்சுவலி ஐ கன்சல்ட் ஃபார் அ கம்பெனி, என்னோட டீமுக்கு நான் ஹையர் பண்றேன், வுட் யூ லைக் டு கம் ஒர்க் ஃபார் மீ அப்படின்றாரு. திஸ் வாஸ் 2016. அண்ட் தென் 2016 ஐ ஆல்ரெடி ஹேட் அ கேம்பஸ் ஆஃபர். ஒரு நல்ல கம்பெனில கேம்பஸ் ஆஃபரும் கையில வச்சிருக்கேன். திஸ் கம்பெனி வாஸ் நாட் அப் டு த மார்க். நமக்கு தெரியும் நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டு. பேர் சொன்னா யாருக்கும் தெரியாது. காலேஜ்ல ஏதோ ஒரு சார் டெக்ஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காரு, என்னது இது, என்ன பண்ண போறா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டைலமாலே இருந்தது. நம்மளும் நம்மளோட கெரியர் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, இந்த கம்பெனியா அந்த கம்பெனியா அதெல்லாம். இப்போ தென் ஒரு மாதிரி சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ கொடுத்தேன், செலக்ட் ஆயிட்டேன். அண்ட் தென் அவர் மேல ஒரு ட்ரஸ்ட், அதே ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் அகேன். அவர் மேல ஒரு ட்ரஸ்ட். அண்ட் தென் ஓகே அந்த கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிடலாம், ஒரு வருஷம் ட்ரை பண்ணலாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு வீட்லயும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, போய் ஜாயின் பண்றேன். தட் வாஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் மை லைஃப். ஒர்க்கிங் வித் ஹிம், இப்பவும் சொல்வேன், வாட் ஐ ஆஸ்பயர் டு பி இஸ் a person like him. Mr. Doratula again, he was my manager for the first 2 years and until today, 8 years later, he is still my mentor. He will always be my mentor. And அவர் சொல்லி கொடுத்தது, அவர் தான் என்னோட கைடிங் லைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து இட்ஸ் நாட் கோச்சிங், இட்ஸ் நாட் மென்டர்ஷிப், இட்ஸ் சம் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் சம் லெவல் ஆஃப், ஐ டோன்ட் நோ. நான் வந்து பிளாக் எழுத ஆரம்பிச்சது அவரால் தான். நான் வந்து டெக்னிக்கல் டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது அவரால் தான். நான் டீச் பண்ண ஆரம்பிச்சது அவரால் தான்.
ஒரு விஷயம் கத்துக்கிட்டா அது ரொம்ப டீப்பா போய் கத்துக்கணும். கத்துக்கும் போது நீங்க என்னெல்லாம் பண்ணா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தது. அது அது வந்து ஒரு ஒரு லாங்கெஸ்ட் ஒர்க் ஷாப் மாதிரி. அது எப்படி சொல்றது? அது வாவ்! யா அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்றது நீங்க பேசுற அந்த வேர்ட்ஸ்ல எனக்கு ஆக்சுவலி நல்லா தெரியுது. I'm so glad. I'm so glad I get to talk about him in this forum because அத பத்தி நான் நிறைய பேசினதும் இல்ல. I told him always my mentor, but என்ன ஆக்சுவலா பண்ணாரு அப்படிங்கறத நான் இப்போ ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேன். Last year around the same in the timeல we lost him and I haven't been able to process that. It was a very hard 1 year for all of us, all the people who he met. So அந்த மாதிரி ஒரு person, that is the aspiration for life, right? Now it's no longer money, title, nothing. It's just to be a person like him, to influence someone's life like that. Yeah, really he makes inspire us a lot, to be honest. And வந்து I want to change the segment for especially நான் யார் அந்த பேர் பையன் கேட்கக்கூடாது, யார் அந்த மனுஷன் அப்படிதான் கேட்கணும், to be honest. Yeah, Exactly. that's cool. So okay, let me goes to the next question, which is nothing all about communities, especially tech communities. So எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஆல்ரெடி WTMல ஒரு பாட்டா இருந்தீங்க ஒரு 5 years முன்னாடி, அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ ஸ்டில் build to learnல வந்து ஒரு பாட்டா இருக்கீங்க, as well the learning dev. So how can you really manage these communities, and எந்த அளவுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி பில்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பேஷனா இருந்திருக்கு? ஆக்சுவலி build to learn வந்து நான் சொல்லி ஆகணும். build to learn ஆக்சுவலி வந்து துரையோட ஐடியா தான். துரையோட கம்யூனிட்டி தான் build to learn. அது நாங்க நடத்திட்டு இருக்கோம் இப்போ. build to learn ஆரம்பிச்சது வந்து ஒரு நாங்க அப்போ வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் போயிட்டு இருக்கேன். சென்னை கீக்ஸ், விமன் டெக் மேக்கர்ஸ் நடக்குது, கூகுள் டெவலப்பர்ஸ் குரூப் நடக்குது, கூகுள் கிளவுட் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல எங்க போனாலும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ல இருந்த மாதிரியே இருக்கும். பட் துரை வந்து இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். அவருக்கு வந்து எல்லாமே லைவ்ல பார்க்கணும். வா கத்துக்கோ, பில்ட் பண்ணாதான் உனக்கு வந்து அது உனக்கு ஸ்டிக் ஆகும், இல்லைன்னா நீ அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. சரி, எல்லாரும் ஒரு ரவுட்ல போறாங்களே, நம்ம ஒரு ரவுட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணதான் பில்ட் டு லேர்ன். ஃப்ரம் 2018 end to 2020, அதாவது கோவிட் வர வரைக்குமே வந்து இட் வாஸ் த பெஸ்ட் 12 months of our life. ஆல்மோஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா பில்ட் டு லேர்ன் நடக்கும். 18 ஈவெண்ட்ஸ் நாங்க ரன் பண்ணியிருக்கோம் துறை இருக்கும்போது. இன்னை வரைக்கும் த ரீசன் ஃபார் பிரிங்கிங் இட் பேக் ஆல்சோ, இன்னை வரைக்கும் என்ன விமன் டெக் மேக்கர்ல ரெகக்னைஸ் பண்றதை விட பில்ட் டு லேர்ன் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. த இம்பாக்ட் ஆஃப் பில்டிங் சம்திங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் தட் இஸ் ஹியூமங்கஸ். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்க போய் ஒரு லெக்சர் அட்டன் பண்ணீங்கன்னா அதை நீங்க மறந்துடுவீங்க. ஆனா நான் போனேன், நான் பில்ட் பண்ணேன், நான் ப்ரெசென்ட் பண்ணேன்ற அந்த ஃபீலிங்கை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதுவும் கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் தான் நமக்கு. ஸோ ஐ வாண்ட் டு லைக் ஸ்ட்ரெஸ் ஆன் தட். Talking about communities, again, college படிக்கும்போது I was the odd one out. I was the only women programmer in my college. So நம்மள மாதிரி சுத்தி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ்ல நல்லா கோட் அடிக்க தெரிஞ்ச 2 பசங்களோடய சுத்திட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும். காலேஜ் விட்டு வெளியே ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம மட்டும்தான் விமனா இருக்கோம், இங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் கம்யூனிட்டிக்குள்ள போக ஆரம்பிச்சா. அன்பார்ச்சுனேட்லி அங்கேயும் ஏமாற்றமே மிஞ்சியதுன்ற மாதிரி. அங்கேயும் விமன் இல்ல. எங்க போனாலும் நம்ம மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருப்போம். இந்தியன் மென் கிட்ட ஆக்சுவலா எனக்கு ஒரு இது இருக்கு. விமன் ஆர் நாட் அகேன்ஸ்ட் யூ ஆர் எனிதிங். ஓகே, யூ கேன் கோ டாக் டு them, யூ கேன் கோ பி ஃப்ரெண்ட்லி வித் them, யூ கேன் கோ பி நைஸ் டு them. அதெல்லாம் க்ரீப் கணக்குல வராது. ஓகே, ஆனா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவனா இருக்கேன்ற பேர்ல நம்மள ஒரு மாதிரி இன்விசிபிளா ஆக்கிடுவாங்க. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரியே பண்ண மாட்டாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணி பண்ணிருக்கல. நானே வந்து அட் மை பிகினிங் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். டு பி ஆனஸ்ட், போய் யார்கிட்டயுமே போய் பிச் பண்ணிலாம் அவ்வளோ பேசவே மாட்டேன். அப்புறமா ஐ மீட் சம்ஒன் ஐ வாண்ட் டு ஷேர். அவங்க நேம் இங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க என்னை கூப்பிட்டு கத்துவாங்க. ஸோ அவங்கனாலதான் அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து வாலண்டியரா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க கொடுத்த ஒரு எனர்ஜி தான் வந்து நான் மற்றவங்க கிட்டயும் நல்லா ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சேன். டு பி ஆனஸ்ட், ஸோ இட்ஸ் ரியலி ட்ரூ. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது நடக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயம் நடக்குது. when they are coming into community in the sense கண்டிப்பா நடக்குது. Okay, கண்டிப்பா பண்ணுங்க. It's not just about women வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் இல்ல, வந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸும் நீங்க உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் நான் அப்போ கத்துக்கிட்டது. என்னெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சோ அதெல்லாம் வந்து ஓகே நான் அதர் விமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஸோ அப்போதான் பில்ட் டு லேர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. பில்ட் டு லேர்ன் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ வாஸ் லைக் வெரி ஆக்டிவ் ஆன் விமன் வரணும் நிறைய. நம்ம கம்யூனிட்டி இப்போ மற்ற கம்யூனிட்டிக்கு போனாதான் விமன் வரமாட்டேங்கிறாங்க, என் கம்யூனிட்டிக்கு அட்லீஸ்ட் விமன் வரணும்னு பார்த்தா அங்கேயும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஃபர்ஸ்ட் 3 ஈவெண்ட்டுக்கு வந்து ஆல் மென், நான் மட்டும் ஒரே ஒரு விமன் அப்படி நிற்பேன் ஓரத்துல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா நடக்குது, ஏன் இது நடக்குது, ஃபர்ஸ்ட் ஏன் விமன் வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நாள் ஃபேஸ்புக்ல எங்களோட ஈவெண்ட்ஸோட லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆல் மென், செகண்ட் பிக்சர் ஆல் மென், தேர்ட் பிக்சர் ஆல் மென். அப்படி பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கலி என்ன ஆகும்னா, இப்போ ஒரு விமன் போய் அதை பாக்குறாங்கன்னா அது என்னோட இடம்னே நமக்கு தோணவே தோணாது. அது மென்னுக்கு அது தெரியாது, ஏன்னா எல்லா இடத்துலயும் மென் இருக்காங்க. சைக்கலாஜிக்கலா இதை ஒரு ஸ்டடிலையும் சொல்லியிருக்காங்க, மென் டோன்ட் see women in a crowd அப்படின்னு ஒரு ஸ்டடி கூட இருக்கு. அதை நான் அப்புறமா வேணா சென்ட் பண்றேன், யூ கேன் லிங்க் இட். ஒரு 50 பீப்புள்ல 10 விமன் இருந்தாலே மென்னுக்கு அது வந்து அதிகமா தெரியும். ஸோ மென் கைண்ட் ஆஃப் லைக் அவங்களோட சைக்கலாஜி வந்து அதுக்கு ரெடி ஆகல. பட் விமன் கேன் ஈஸிலி see it. ஒரு பேட்டர்ன் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும், ஓ அது என்னோட இடம் இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அது தெரியுது. ஸோ ஓகே இதை ஃபிளிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஆல் விமன் போட்ட ஒரு பிக்சர் வேணும் அப்படின்ட்டு. சரி அந்த பிக்சர் எங்க இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணான். ஆஷிஷ் who is also running this build to learn now. தெரியும் நேத்தாரோட ஜாலியா பேசிட்டு இருந்தேன் actually. Yeah, very very nice guy. He was like, சேச்சி, அவன் சேச்சி தான் கூப்பிடுவான், சேச்சி எங்க காலேஜ்ல உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா they are not ready to face the world. நீ வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு டாக் கொடுத்தேன் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. அன்னைக்கு we took a picture of women in tech, the first women in tech spike for me. அந்த ஈவென்ட்ல நிறைய பேர் நெக்ஸ்ட் பில்ட் டு லேர்னுக்கு வந்தாங்க, அதுல இருந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி, ஸோ திஸ் வாஸ் an experiment. The next build to learn we put a picture all women and then the next picture will be a combination of men and women in the next build to learn event. This was my first attempt to bring more diversity. Wow. You won't be the following build to learn session happening in PayPal, we had 50-50 representation. Really? நம்ம முல்லனால I still have pictures from there. அதுதான் வந்து one of the biggest confidence boost that இங்க women இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உள்ள வரதுக்கான வழியை மட்டும் நம்ம காமிச்சா போதும், they will come, they will do, they will show. All of those women who came from that college and the talk, அவங்க கூட நான் இன்னும் கனெக்ட்ல இருக்கேன். I know what they are doing with their life. I kind of know how much they have gone in their life. It's just a little, very little nudge, as simple as putting a photo. So அதுதான் women tech makers ஸ்டார்ட்டா இருந்தது. women tech maker, okay now I need a name, I need a brand. இதை வந்து நான் இன்னும் பெருசா பண்ணணும்னா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி இருந்தாங்க அப்போ, ஸ்வாதி ஜிடிஜி சென்னை, அவங்க கிட்ட போய் கேட்டேன், நீங்க தானே பண்ணிட்டு இருந்தீங்க விமன் டெக் மேக்கர் அப்படின்னும் போது, அப்போ நிவேதா மாறன் was also a part of it. So கொஞ்ச நாள் வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்தேன் விமன் டெக் மேக்கர் அப்படின்ற பிராண்ட் எடுத்துக்காம எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. I really loved it and the global impact of women tech makers was also really good. அதனால I started women tech makers in Chennai along with Nivedha Maran. We did it for a good 2 years and we were able to bring lot more women again and again. ஒரு 300 member community அது கொண்டு வந்தோம். And then COVID happened and then my burnout also happened. So I've paused community stuff for a good 2 years. மறுபடியும் வரணும்னா again it says lot of energy, right? So அந்த energy வந்து I'm just keeping it to myself. I still go around, give talks, talk to people. I think that aspect of community is what I take with me, meeting cool people and being friends with them. Yeah, actually நல்லா இருக்கும். Yeah, so really the sounds is good to be honest. நல்லா இருக்கு. So like see diversity is really matters to run a community ன்றது really true la. So okay, I will go to my next question. So it is about, it's purely about yourself தான். என்னன்னா as you say நீங்கள் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் பிளாக்ஸ், யூ ஆர் கிவிங் டாக்ஸ் அண்ட் நிறைய ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி வந்து நாட் ஒன்லி ஃபார் உமன் ஃபார் ஆல் எந்தளவுக்கு உங்கள் கரியரை வந்து ஒரு ஹை பிச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன்றுத்துலேயே ஸ்டிக் ஆகாமல் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
அவங்க அதர் ஸ்டஃப் பண்ண சொல்ல அது எந்த அளவுக்கு அவங்க நல்லா பிச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் பிளாகிங் டாக், டெக்னிக்கல் டாக் கொடுக்கறதோ, ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஐ see it as only one thing. Going deeper on a particular thing, right? அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ பைத்தன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். எனக்கு வேற ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு தெரியும். ஜாவா காலேஜ்ல பண்ணது. பட் பைத்தன் ஐ really love to a point. I can go to the depths of Python and understand it. அது என்னோட டெக்னிக்கல் டாக்ஸ்ல இப்போ ரீசெண்டாக பைகான் இந்தியாவில் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒரு விஷயத்தோட டெப்த்துக்குள்ள போய் அதை பார்க்கறது தான் வந்து டிஃப்ரெண்ட் அவென்யூஸா வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் இப்போ ஏஐ எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏஐ கேன் கோட் வெல் தென் யூ அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி இருக்கும்போது வாட் கேன் செட் யூ அபார்ட் இஸ் தட் டெப்த். ஒன்ஸ் யூ கோ டு தட் டெப்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் இட், then you can channel that into an open source contribution. ஒரு ப்ராஜெக்ட், மற்றவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அதை படிச்சா புரியும். ஒரு டாக்குமெண்டேஷனே இல்லாத கோட் பேஸ் அடாப்ட் பண்ண முடியும் சீக்கிரமா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பிளாக் போஸ்ட் வழியா யூ கேன் டீச் பீப்புள் வாட் எவர் யூஆர் லேர்னிங். அதை வந்து உங்களால டீச் பண்ண முடியும். இப்போ ஏஐ கிட்ட ஒரு டாக்குமெண்டேஷனை கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனை பத்தி ஆன்சர் கொடுக்கும். பட் கிராஸ் ஃபங்க்ஷனலா அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டில் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அ ஹியூமன். தேர்ட் திங், ஸ்பீக்கிங் அட் கான்ஃபரன்சஸ், ஒரு பிளாக் போஸ்ட் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் கான்ஃபரன்ஸ்ல ஒரு டாக்கா மாறும். ஸோ ஒரு விஷயத்த அந்த டெப்த்ல போய் கத்துக்கிறது தான் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் இட். தட் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். இஃப் யூ டூ தட், உங்க கெரியர் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன். நீங்க அதுக்கு எஃபர்ட்னு ஒன்று போடவே வேண்டாம். நீங்க போகும்போது இன்டர்வியூஸ்ல அது தெரியும். நீங்க போகும்போது நீங்க பேசும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ்ல அது தெரியும். ஒரு விஷயத்த பத்தி எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். ஸோ தென் அப்படி பண்ணும்போது நான் ஒரு ஃபிளிப் என்ன பார்த்தேன்னா, இன்டர்வியூஸ் ஆர் நோ லாங்கர் இன்டர்வியூஸ் பிகம் கான்வர்சேஷன்ஸ். இன்டர்வியூஸ்ல வந்து நம்ம போய் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டோம். கொஸ்டின் கேட்போம். நீங்க இதை எப்படி பண்றீங்க, உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி ஸ்கேல் ஆனா என்ன உங்களோட ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அது வந்து ஃப்ரீலான்சிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ த ஒன்லி திங் ஐ ஹேவ் இஸ், இப்போ நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் கான்டென்ட் மேக்கிங், அதுக்காக வந்து பிராண்ட் பில்டிங், இதுக்காக ஸ்பெசிஃபிக் எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி பண்ணாம ஒரு விஷயத்த டெப்த்ல போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அதை வந்து டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்றது. லைக் ஐ செட், பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி பட் நாட் ஆன் ஜஸ்ட் மார்க்கெட்டிங். பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரூ ஃபேக்ட்ஸ், நாட் ஆன் ஜஸ்ட் யூனோ ஃபார் த அவுட் சைட் வேர்ல்ட் பட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அந்த டெப்த், அதை தான் நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். சரி, ஓகே, லெட்ஸ் கோஸ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இட்ஸ் ரியலி என்னன்னா, ஸோ யுவர் ஃபைனல் வேர்ட்ஸ் அண்ட் மெசேஜ் ஃபார் அவர் ஆடியன்ஸ். Final words and message for our audience is, I think this also connects to leadership at some level. அதுதான் நான் இப்போ கரண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். லீடர்ஷிப்னா என்ன, வாட் இஸ் தட் என்டெயில், how does it come out? ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியும். ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் பீயிங் யுவர் செல்ஃப். அதுதான் ஐ வாண்ட் டு லீவ் டு அவர் ஆடியன்ஸ் ஆல்சோ. பி யுவர் செல்ஃப் அண்ட் லேர்ன் அ லாட் அபவுட் யுவர் செல்ஃப். அகேன் உங்களை பற்றியும் டீப்பராக போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. நீங்கள் படிக்கிற விஷயங்களையும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் தேட் இஸ் த கம்ப்ளீட் யூ. அண்ட் அந்த யூவை யூ வில் லவ் இட் ஸோ மச். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு லீவ் யூ ஆல் வித். பட் எனக்கு இதில் வந்து லேர்னிங் டீப்பாக பண்ணுறது ஓகே, நம்மளை பற்றி எப்படி நம்மளே டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் எப்படி உங்களை பற்றி டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ஏன்னா நான் ரொம்ப நாள் நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. நான் கேட்குறேன். அது வந்து உட்காந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் டெக்னிக்கல். நம்ம மூளை எல்லாம் டெக்னிக்கலா ஒர்க் ஆகுது, லாஜிக்கலா ஒர்க் ஆகுது. அதனால நமக்கு வந்து அது வெறும் ஆப்வியஸா இல்லை, அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், ரைட்? அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்றீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. மேபி தெரியல, பட் நான் ஆக்சுவலி ரியலி ட்ரைங் என்னை பற்றி நானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா டு பி ஆனஸ்ட் வந்து இட்ஸ் மை பர்சன். என்னன்னா என்னை பற்றி எனக்கே தெரியாதுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டே நீ இப்படி இருக்கடா, இப்படி பண்ணுறடா, உங்கள்கிட்ட இது இருக்குடா, இது யூஸ் பண்ணுறாதான் சொல்கிறாங்க. பட் ஐ எம் ரியலி நாட். எனக்கு அது இட்ஸ் ஃபிக்ஸ்டிக் ஃபார் மீ. ஓகே, எனிவே, சரி, ஹவ் டிட் யூ ஃபீல் அபவுட் டுடேஸ் பாட்காஸ்ட்? எப்படி இருந்துச்சு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ yeah, this was like a fun conversation with a friend after a long time. ஸோ அதுதான் நாங்களும் பண்ணோம்னு நினைக்கிறோம். பிகாஸ் வந்து ரொம்ப ஃபார்ம்லாம் நம்ம ஜஸ்ட் வாட்ன்ற மாதிரி ரொம்ப சூப்பர் கூலாக போயிடுச்சு. ஸோ அண்ட் தேங்க்யூ பவானி ஃபார் நீங்கள் ரியலாக எங்களோட பாட்காஸ்ட் இன்வைட் கூப்பிட்டு வந்ததுக்கு.
ஆக்சுவலி இது நாங்கள் வேற ஒரு டைம்ல ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. லைக் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இன்னைக்கு தான் அமைஞ்சது. ஸோ இன்னைக்கு தான் அது வந்தது. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ ஃபார் திஸ் பவானி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for having me and asking me all these interesting questions. ஏன்னா this is also a way for me to self-realize இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கும்போது. So I think you should podcast with yourself to understand yourself better. அப்கமிங் எபிசோட்ஸ் கண்டிப்பாக அது வரைக்கும் நானும் பவானி ஒரு குட்டி பாபாயோட கிளம்புறோம். ஸோ இது நம்ம டெக் வித் தனுஷ். டாடா, பாய். Bye.